அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரோஷெட் வீடியோல ஷெல் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். ஷெல் ஸ்டிச் போட்டா நமக்கு ஒரு பிளாங்கெட் கூட போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச், சிங்கிள் குரோஷெட், டபுள் குரோஷெட் போட தெரிஞ்சாவே ஷெல் ஸ்டிச்சை ஈஸியா போடலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடணும், சிங்கிள் குரோஷெட் எப்படி போடணும், டபுள் குரோஷெட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து கத்துக்கின பிறகு ஷெல் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோல ஷெல் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஷெல் ஸ்டிச் போடுறதுக்காக ஈவன் நம்பர்ல செயின் ஸ்டிச் போடணும். 20 செயின் ஸ்டிச் நான் போட்டு எடுத்திருக்கேன். ஹூக்குக்கு கீழே இருந்து ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு சிங்கிள் குரோஷேட் ஸ்டிச்சுக்கு பக்கத்துல இருந்து 2 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல 5 டபுள் குரோஷேட் ஒரே ஸ்டிச்ல போடணும். ஹூக்ல இது போல 3 தடவை லூப் எடுத்த பிறகு முதல் 2 லூப்ல ரன்னிங் நூல்ல இழுக்கணும். அடுத்த 2 லூப்ல ரன்னிங் நூல்ல இழுத்தோம்னா ஒரு டபுள் குரோச்செட் கிடைக்கும். ஒரே ஸ்டிச்ல 5 தடவை டபுள் குரோச்செட் போட்டுட்டு வரும்பொழுது ஒரு ஷெல் கிடைக்கும். இப்போ 3வது டபுள் குரோச்செட் போட்டாச்சு. இன்னும் இதே ஸ்டிச்ல 2 டபுள் குரோச்செட் போட்டு முடிக்கும் பொழுது ஷெல் ஸ்டிச் கிடைக்கும். ஒரே செயின் ஸ்டிச்ல 5 டபுள் குரோஷெட் போட்டு முடிச்ச பிறகு முதல் ஷெல் ஸ்டிச் கிடைச்சது. அதன் பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு அடுத்தது 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். இப்போ சிங்கிள் குரோஷே ஸ்டிச்ல போட்டுட்டு இருக்கிறோம். சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது ஷெல் போடுறதுக்காக மறுபடியும் 5 டபுள் குரோஷேட் ஒரே செயின் ஸ்டிச் வழியா போடணும். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல இருக்கும். நம்ம அது ஷெல் போட்டுட்டே வரும்பொழுது அப்படியே சுருட்டுறது அது போலலாம் இருக்கும். ஷெல் எல்லாம் போட்டுட்டே வரும்பொழுது அது ஒரு பேட்டர்னாவே அப்படியே நமக்கு கிடைக்கும். 2வது ஷெல்லும் போட்டு முடிச்சிருக்கேன். 2 ஷெல் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே போல 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா ஒரு ஷெல் ஸ்டிச்சும் போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் லைன் ஷெல் ஸ்டிச் கிடைக்கும். ஷெல் ஸ்டிச் செகண்ட் லைன் போடுறதுக்காக வேற ஒரு கலர் யான் எடுத்திருக்கேன். 3 செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு
3 செயின் ஸ்டிச் ஒரு டபுள் க்ரோச்செட்டா கணக்கு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் போட்டோம்னா 3 டபுள் க்ரோச்செட் கணக்காகிடும். ஏற்கனவே 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ 2 டபுள் க்ரோச்செட் ஒரே ஸ்டிச் உள்ள போடும் பொழுது ஆஃப் ஷெல் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோச்செட் போட்டிருக்கேன். அதே ஸ்டிச்சில் 2வது டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல எப்படி டபுள் க்ரோச்செட் போட்டோமோ அது போல போடாத இது போல ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ எக்ஸ்ட்ராவா இருக்கிற இந்த கலர் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷெல் போட்டு முடிச்சதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் ஆஃப் ஷெல் வர மாதிரி செகண்ட் லைன்ல வரும். இப்போ மறுபடியும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க இருக்கிற இந்த சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் லைன்லலாம் எப்படி போட்டோமோ அதே போல தான் ஷெல் போடணும். இந்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷேட் ஸ்டிச் போடணும். முதல் டபுள் க்ரோஷேட் போட்டுட்டு இருக்கேன். இது போலவே இதே ஸ்டிச் உள்ள 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு சாண்டல் கலர்ல போட்டுட்டு இருக்கிற இந்த ஷெல்லு உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் ஷெல் போட்டுட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்டா போட்டது ஆஃப் ஷெல்லு, இது வந்து ஃபுல் ஷெல் ஸ்டிச் இது. இப்போ 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் லைன்ல ஃபுல் ஷெல் கிடைச்சிருக்கு. ஷெல் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு சிங்கிள் க்ரோஷேட் ஸ்டிச்ல 5 டபுள் க்ரோஷேட் போடணும். 5 டபுள் க்ரோஷேட் போட்டு முடிச்சோம்னா ஒரு ஷெல் ஸ்டிச் கிடைக்கும். ஷெல் போட்டு முடிச்சதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா இருக்கிற ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் தொடங்கும் பொழுது ஆஃப் ஷெல் போட்டிருக்கோம். அதே போல தான் இந்த கடைசியும் ஆஃப் ஷெல் வரணும். அதுக்காக 2வது டபுள் க்ரோச்சேட் போட்டுட்டு இருக்கிறேன். ஒரே ஸ்டிச்சில் 3 டபுள் க்ரோச்சேட் போட்டோம்னா ஷெல் ஸ்டிச் கிடைக்கும். செகண்ட் லைன்ல ஷெல் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இது போல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி இருக்கு, செகண்ட் லைன்ல எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக மறுபடியும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற அதே டார்க் கலர்ல யான் ஆட் பண்ணிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பின பிறகு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஷெல் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போல தான் தேர்ட் லைன்ல. ஏன்னா செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் தொடங்கும் பொழுது ஆஃப் ஷெல் தான் போட்டிருப்போம். தேர்ட் லைன்ல வரும்பொழுது ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி போட்டோமோ அதே போல தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் போட்டு முடிச்ச பிறகு 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சதும் 2 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஷெல் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதே போல தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் போட்டுட்டே வரணும். தேர்ட் லைன்ல கடைசியா இருக்கிற ஷெல்லும் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே போலவே இந்த லாஸ்ட்லயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் முடிஞ்சாச்சு. வீடியோக்காக 3 லைன் போட்டிருக்கேன். கடைசியா யானை கட் பண்ணி எடுத்த பிறகு ஷெல் ஸ்டிச் பேட்டர்னை பின்பக்கமா திருப்பி எக்ஸ்ட்ராவா இருக்கிற யான் எல்லாமே ஸ்டிச் உள்ளவே மறைச்சு வச்சுட்டு ஃப்ரண்ட் பக்கம் பார்த்தோம்னா இது போல தான் இருக்கும். ஷெல்லு எது போல இருக்குன்ட்டு பாருங்க. 3 ஷெல் கீழே லைன்ல இருக்கு. அடுத்த லைன்ல 2 ஷெல்லு இருக்கு. இந்த 2 பக்கமும் பாதி பாதி ஷெல் இருக்கு. அதுக்கு மேல 3 ஷெல்லு இருக்கு. இன்னைக்கு வீடியோல ஷெல் ஸ்டிச் எப்படி போடணுன்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.